வணக்கம். ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ வந்து தேர்தல் நெருங்குது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை இன்னும் கரெக்ட்டா சொல்லப்போனா ஓராண்டு காலம் தான் இருக்குது. இந்த நேரத்தில புதுசு புதுசா பிரச்சனைகள் கிளம்பும். பல விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கிளறுவாங்க. எதாவது பண்ணி அரசியல் ஆதாயம் தேட பல குண்டு கட்சியிலிருந்து, லெட்டர் பேட் கட்சியிலிருந்து, இந்த மாதிரி சீமான் கட்சிகள் எல்லாம் கூட ஏதாவது ஒரு ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டிருப்பார்கள். நாம் தான் உஷாராக, தெளிவாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பதை முதலில் கூறிக்கொண்டு, பெரியார் பற்றிய பேச்சு சீமான் எதற்காக பேச வேண்டும்? அவருடைய ஆரம்பகால அரசியல் எல்லாம் இப்படி இல்லை. ஆரம்பகால அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரியார் பத்தி அவ்வளோ புகழ்ந்து பேசுவார். என்னுடைய கட்சி கோட்பாடுகளே பெரியாருடையது தான். அப்படியெல்லாம் சொல்லி அ தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு, இப்பொழுது சங்கிகளுக்கு விலை போய்விட்டு, நல்லா பாருங்க பல ஆங்கிள்ல பல விஷயம் பல வேடங்கள்ல வருவாங்க. அதாவது சங்கிகள் வந்து நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு, நீங்க கொஞ்சம் மக்களால் பேசப்பட்டீங்கன்னா போதும், உடனே அங்க ஆர்எஸ்எஸ் குழு வந்து உட்கார்ந்து, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அத செஞ்சு, அவங்கள தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்வார்கள். இது வந்து உலகளாவிய உலகம் ஃபுல்லாவே இருக்கிற யூதர்களுடைய அந்த அ பிராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது. யார் ஒருவர் வளர்ந்து வந்தாலும், அவங்களா வளர்ந்து வர வரைக்கும் கண்டுக்க மாட்டாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து தன் கைப்பிடிக்குள்ள வச்சுக்கிறதுக்கு என்ன வேணாலும் செஞ்சு அவங்கள செய்து கலேபகாரம் பண்ணிக்கொள்வாங்க. இதே யுத்திய தான் இங்க இந்தியாவுல முழுக்க முழுக்க இப்படிதான். காங்கிரஸை கூட ஆர்எஸ்எஸ் நம்ம மைண்ட் உள்ள ஆட்கள் காங்கிரஸ்க்குள்ளே ஊடுருவி பல விஷயங்கள் செய்ய விடாம இந்த நாட்ட வந்து அவங்களுடைய இந்த 3% மக்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் அதை செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேடமிட்டு வருவார்கள். வேற வேற வேஷத்துல இந்த தமிழ் எல்லா ஸ்டேட்லயும் அவங்களுடைய பாச்சா பலிக்குது. சவுத் சைடு வந்தா சிம்ம சொப்பனமா இருக்குது தமிழ்நாடு தான் ஆர்எஸ்எஸ் சங்கிகளுக்கு. அப்படி இருக்கும்போது இது உள்ள எப்படியாவது ஊடுருவணும் அப்படின்னு சொல்லி, எந்த மக்களை அவங்க வந்து அழிக்கணும், அழித்து ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த மக்கள்ல ஒரு முர்முவா இவங்கள பிரசிடென்ட்டா போடுறது, அப்புறம் எல்முருகன் மாரி ஆட்களை தேர்ந்தெடுத்து மத்திய அமைச்சர் பதவி குடுக்கறது. இந்த மாதிரி நாங்க வந்து அந்த மக்களை நாங்கள் அரவணைக்கிறோம் அப்படின்ற மாரி ஒரு தோற்றத்த உருவாக்கிட்டு, ஃபுல்லா யூபில சைட்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டிக்கு எதிரான அட்ராசிட்டி இவங்க அயோக்கியத்தனத்தை இந்தியா முழுக்க கட்டவிழ்த்து விடுவாங்க. அதற்கு விலை போறவர்கள் போய் அங்க கிடைக்கிற அந்த இப்ப ஆல் இந்தியா லெவல்ல பார்த்தீங்கன்னா, ராம்தாஸ் அத்வாலே இருக்கட்டும், இவரு ராம்விலாஸ் பாஸ்வான் இவங்க எல்லாரையும் வந்து இந்த மாதிரி சங்கிகள் தான் விலைக்கு வாங்கி அவர்களை தன் வசம் வைத்துக்கொண்டு, அந்த ய எந்த நோக்கத்திற்காக இவர்கள்லாம் தலைவர்களாக ஆனார்களோ, அந்த நோக்கத்துக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டு, அதற்கு இவர்களுக்கெல்லாம் வாயை அடைப்பதற்கு ஒரு பதவிகளை ராஜ்யசபா எம்பி, மினிஸ்டர் போஸ்ட் எதனா ஒண்ணு குடுத்துட்டு இவங்கலாம் குரல் கொடுக்காதபடிக்கு செய்துவிட்டு, அந்த மக்களை போட்டு பழையபடி எப்படி வந்து ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால அந்த மக்களை எப்படி அவங்களுடைய உரிமைகள் எல்லாம் பறித்து எப்படி வச்சிருந்தாங்களோ, அதே நிலைமையை திரும்பவும் வர வைக்கிறதுக்கு ஆன முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் செய்கின்ற எல்லா திட்டங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். விஸ்வகர்மான்னுவாங்க, அப்புறமா வந்து குலத்தொழில இது பண்ணுவாங்க. அப்புறம் கல்வி திட்டத்தில புதுசா வந்து புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வர்ண சாஸ்திரத்த வந்து முன்னிறுத்தி தான் இவங்க எல்லாமே செய்றது. இவர்கள் வந்து பல வேடங்கள் போட்டு தமிழகத்தில் உள்ளே ஒவ்வொருத்தரையா இன்ட்ரோடியூஸ் பண்ணி, யாரெல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க. இப்ப ரஜினிய வச்சு எவ்வளவோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா, இவங்கலாம் வந்து பல கோடிகள்ல சம்பாதிக்கிறவங்க. நீ ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளிய, ஒரு சாதாரண மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர நீங்க உருவாக்குனீங்கன்னா, அது சாதனை. அவர கூப்பிட்டு அவருக்கு தேவையான நல்ல அரசியல் நாலேட்ஜ் இருக்கு. இவர வந்து பெரிய தலைவராக்கணும். இப்படிதான் வந்து காங்கிரஸ் தேர்ந்தெடுத்து அவர்களை எல்லாம் பெரிய பெரிய தலைவர்களாக ஆக்கிக் கொண்டிருந்தது. நேரு காலத்திலிருந்து இப்படித்தான் இருந்தது. இன்டெலெக்சுவல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு சமுதாயத்துக்கும், அந்த சமுதாயத்தில் இவர் ஒரு இன்டெலெக்சுவலு. இவர் வந்து அந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்வாருன்ட்டு, அந்த சமுதாயத்துக்கான லீடரா உருவாக்கி, ஆளுமைகளாக, மிகப்பெரிய ஆளுமைகளாக ஆக்கி அந்த சமுதாயத்தை வாழ வைப்பதற்கான வேலைகளை செய்வார். ஆனா இவர்கள் அப்படி கிடையாது. யாரெல்லாம் கோடிகளிலே சம்பாதிப்பாங்க. ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா, வசூல்லாம் 1000 கோடி இந்த மாரி பல கோடி தான். இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்து அவங்கள நெனைச்சா வெளிய விடலாம். வெளிய அவங்கள வந்து நல்லவர்கள் போல சுத்த விடலாம். நெனைச்சா அவங்க மேல எந்த வழக்கு வேண்டுமானாலும் போடலாம். ஏன்னா கோடிகள் புரளும்பொழுது இடி, இன்கம் டாக்ஸ், சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு பயப்படுறவங்க.
கோடியில சம்பாதிக்கிறவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பயந்து தான் நடந்தாகணும். வேற வழி கிடையாது. இது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள்லாம் கூட ஒரு கட்டத்தில ஆஃப் ஆயி கட்சிய விட்டே வெளிய ஓடுனவங்கலாம் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஜி.கே. வாசன், ஜெயந்தி நடராஜன் இவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஓடுனவங்க தான். மோடிக்கு பயந்து ஓடியவர்கள் தான் காங்கிரஸை விட்டு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால இவங்களுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா, அந்த கோடிக்கணக்கில சம்பாதிக்கிறவங்கள ரஜினிய வந்து புடிச்சு லாக் பண்ணி ஏதேதோ பண்ணி பார்த்தாங்க. அவரு இப்படி, அப்படி, இப்படி, அப்படின்னு சொல்லி கடைசியில இது காவி சாயம் பூச நெனைச்சாங்க. அது என்ன ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தமிழர் பிரபாகரனுடைய அண்ணன் பிரபாகரனுடைய அண்ணன் அதாவது வந்து அ போர் சத்தம், குண்டுகள் வெடிக்கின்ற சத்தம் கேட்டுனுக்குதாம். வெளியில வந்து எல்டிடி சேர்ந்த பிரபாகரன் தம்பிகள் சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்களாம். இங்க வந்து இவருக்கு வந்து ஆமக்கறி போட்டு அ உணவு குடுத்துருந்தாராம் பிரபாகரன். அப்போ இவர் பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து அங்க இருக்க எல்டிடியில சேர்ந்து தமிழர்களுக்காக போராடி தன் உயிரை நீத்த எல்லா வீரர்களையும் அசிங்கப்படுத்துகிறார் இந்த சீமான். எப்படி ஒரு தலைவன் வந்து தன் தம்பிமார்கள்லாம் போய் உயிர விட்டு அங்க சண்டை போடும்போது இவர் உட்கார்ந்து சாப்பிட்டுன்னு இருப்பாரா? இந்த மாதிரி அப்புறமா வந்து பிளாக் பெல்ட் புழுகு மூட்டை. அதாவது நைட்டு தூங்கும்போது என்னெல்லாம் கனவுல வருதோ, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி பண்ணணும். அந்த மாதிரி வர கனவுல வரதெல்லாம் இவர் நிஜம்னே நம்பிட்டு, மறுநாள் பிரஸ்ல வந்து இந்த மாரி கேலி கூத்தான காமெடி எல்லாம் வந்து சீரியஸா பேசுவாரு. ஆன்னு அடி அடி தொண்டையிலேருந்து ஏன்னு கத்தி பேசுறது. அப்படி பேச உண்மையாயிடாது எல்லா இதுவும். அந்த பிளாக் பெல்ட் எல்லாம் கிரீன், ப்ளூ பெல்ட் எல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிறாங்களாம். பிளாக் பெரிய கராத்தே ஃபைட்டர் கூட இவர் வந்து சண்டைக்கு விட்டாங்களாம். இவர் வந்து அப்படி இப்படி அங்கிட்டு, இங்கிட்டு, அங்கிட்டு, இங்கிட்டும் ஓடுறாராம். எல்லாம் வந்து சிரிக்கிறாங்களாம். பயந்து போய் ஓடுறாப்புலயே. மிஸ்டர் பீனோ இல்ல சார்லி சாப்ளின் தான் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த பாக்ஸிங் காமெடிய. இங்கிட்டு, இங்கிட்டு, அங்கிட்டு, இங்கிட்டு ஓடி என்னன்னு பார்த்தா எல்லாம் சிரிக்கிறாங்களாம். திடீர்னு வந்து இவர் வந்து எதிராளிய டயர்ட் ஆக்குறாராம். டயர்ட் ஆக்கிட்டு ஒரே அடி விழுந்துட்டான். பிளாக் பெல்ட் வாங்குன கராத்தே ஆளு வந்து ஒரே அடியில விழுந்துட்டாராம். அந்த மாதிரியான அவருக்கு என்னலாம் தோணுதோ, இதெல்லாம் பேசக்கூடிய ஆள். இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர மாரி ஒரு காமெடி பீஸ் நம்ம உலகத்துல பார்த்ததே கிடையாது. அவருக்கு வந்து இந்த பாஜக ஒரு ஒரு ஒருத்தரையும் எல்முருகன் அப்படிதான் இறக்குனாங்க. வேலு கீல்னு அவர் ஏதேதோ பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்போ அண்ணாமலை. எதையோ அதாவது இப்போ வீட்ல சமையல் செய்யணும்னு சொன்னா, சிலது தான் போட்டு விறகு, வரட்டி இந்த மாரி தான் எரிக்க முடியும். ரோட்ல வந்து தார் காசுறவங்கலாம் பார்த்துக்கிறீங்களா? எது வேணாலும் செருப்பு கிருப்பு என்ன கிடைக்குதோ எடுத்து போட்டு எரிச்சு கொளுத்தி, அத கொதிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி பாஜக தமிழ்நாட்டுல ஏதோ அ நம்மளுக்கு தமிழிசை தலைவரா இருக்கும்போது குஷ்டரோகிங்கலாம் கூட்டு வந்து உட்கார வச்சு, ஆள் யாரும் வராதனால, பிச்சை எடுக்கிறவங்க குஷ்டரோகிங்கலாம் கூட்டு வந்து உட்கார வச்சு, இந்த அம்மா வந்து இறங்கி பார்த்துட்டு, ரொம்ப அவமானப்பட்டு உடனே வண்டியில ஏறி திரும்பி போன காட்சியெல்லாம் பார்த்தோம். பாஜக கூட்டம்னா கூட்டமே வராது. அதனால இன்னைக்கு எத வேணாலும் ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்க, தாலி அறுத்தவங்க, செயின பறிச்சவங்க, கஞ்சா வித்தவங்க எல்லாரையுமே கட்சியில போட்டுக்கிட்டு, அண்ணாமலை வரார், போறாரா அப்படின்னு சொல்லி, ஒரு கூட்டத்த பிம்பத்த காட்டுறதுக்கு பணத்த செலவு பண்ணி எல்லாம் செஞ்சு கிஞ்சு பார்க்குறாங்க. இப்போ எவ்வளவு மாறு வேடத்தில் இவர்கள் வந்தாலும், மண்டையில வடிவேலு ஒரு படத்துல வந்து பல வேடங்கள் போட்டு வருவாரு. ஆனா எல்லாரும் கண்டுபிடிச்சுடுவாங்க ஈஸியா. என்னான்னு பார்த்தா, அந்த கொண்டைய வந்து மறைக்க மாட்டாரு. எல்லாத்தையும் மாத்துவாரு. இந்த கொண்டைய மறைக்க மறந்துட்டேன் மேடா அப்படின்ற மாதிரி, சங்கிகள் எந்த வேஷத்துல வந்தாலும், இவர்கள் வந்து பெரியாரை, அம்பேத்கரையும் அ அவமதிச்சு பேசிருவாங்க. அதான் மண்டையில இருக்கிற கொண்டைய சங்கின்றத வந்து காமிச்சு குடுத்துரும். ஏதாவது ஒரு இடத்துலனா இங்க தான். இந்த இந்த கட்டத்துல வந்து மாட்டிக்குவாங்க சங்கிங்க எல்லாம். இப்ப அந்த மாரி தான் விஜய் கூட இறக்கி விட்டுருக்காங்க. விஜய் வந்து எல்லாரையும் எல்லா இதுலயும் டச் பண்றாரு. ஆனா மத்திய அரச கண்டிக்கவே மாட்றாரு பாருங்க. இப்ப கூட வந்து அம்பேத்கர வந்து இழிவுபடுத்தி பேசின அமித்ஷாவ விஜய் என்ன பெருசா கண்டிச்சாரு? எவ்வளோ கூட்டம் காட்டினார்ல மாநாடுல. தமிழ்நாடு ஃபுல்லா ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தி அமித்ஷாவுக்கு எதிரா கோஷம் போட்டுருக்கலாம்ல. அப்பதானே இங்க மக்கள் ஒண்ணு நம்பியிருப்பாங்க. ஆனா முடியாது. ஏன்னா, இவர்கள் பல கோடிகளை வைத்துக் கொண்டிருப்பது அங்கே மத்திய அரசுக்கு, மோடிக்கு தெரியும். தெரிஞ்சு அவன கூப்பிடு. என்ன சொல்றத செய். இல்ல ஜெயிலுக்கு போணும். என்ன சொல்றேன்னா, ஐயய்யோ! செய்றேங்க. இப்படி உருவாகுற கட்சிகள் தான். அப்போ இவங்க வந்து இந்த கொண்டைய மறைக்க முடியாம கடைசியில எங்க மாட்டிக்கிறாங்கன்னா, பெரியாரையும், அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்ள முடியாத சங்கிகளால். ஏன்னா, சங்கிகளுக்கு எதிராக சங்கிகள்லாம் என்ன நம்ம இந்த சங் பரிவார் கும்பல் வந்து என்ன நம்ம சாதாரணமா சங்கின்னு சொல்லி கடந்து போறோம். அப்படி கிடையாது. இவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் கீழே இந்த இந்த நாடு அந்த குறிப்பிட்ட 3% மக்களுடைய கட்டுப்பாட்டில இருக்கணும். இவர்கள் தான் நிலம் வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் நிம்மதியாக கடைசி வரைக்கும் உழைக்காமலே அவர்களுக்காக உழைப்பதற்கு தான் சூத்திரர்கள்.
அப்புறம் பஞ்சமர்கள் இவங்கெல்லாம் வந்து உழைப்பாங்க. அதில இவர்கள் ஆளுமை செய்து கொண்டு மேல உட்காந்துக்கின்னு உழைப்பு இல்லாமல் தன் வயிறு வளர்க்கக்கூடிய வித்தையும், யுத்தியும் அது தலையில பொருந்தேன். நீங்க எல்லாம் வந்து சூத்திரர்கள். பிராமணனுக்கு வேலை செய்வதற்காக பிறந்த சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி குலக்கல்வி அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதை நிலைநாட்டுவதற்காகத்தான் இவர்கள் செய்வார்கள். இவர்களிடம் வந்து அந்த காலத்தில இருந்தே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதானி, அம்பானி யாரு? இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு நம்பர் 1 கோடீஸ்வரர்கள். உலகத்திலேயே அவங்கள வந்து உலகத்திலேயே நம்பர் 1 கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கு தான் நம்ம ரொம்ப முயற்சி பண்ணாரு. கடைசியில கிரீன் ப்ராஜெக்ட்ன்ற ஒரு விஷயத்தில அவங்க போயிட்டு அதிபயங்கரமா அமெரிக்கால நாங்க தொழில் பண்றோம்னு சொல்லி போய் அங்கேயே லஞ்சம் குடுத்து மாட்டிக்கினாங்க. மாட்டிக்கின்னு அதில வந்து அதானி மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது. சாதாரணமா அமெரிக்கால வந்து ஒரு நம்ம ஊர்ல ஒரு ஏசி ரேங்க் ஒரு லேடி வந்து அத பிரஸ் ரிலீஸ் பண்ணி அதானி மேலயும் கேஸ் எஃப்ஐஆர படிச்சாங்க. நம்மலாம் பார்த்தோம். இப்ப வந்து இவர் அமெரிக்கா போனா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவர் லஞ்சம் பணம் அங்க குடுத்ததுக்கு அங்க பெரிய வாரண்ட் போட்டு இதில வந்து இன்வால்வ் ஆவறது நம்ம பிஎம் கூட இன்வால்வ்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பார்லிமென்ட்ல மிக பெருசா பேசிக் கொண்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதை மறைப்பதற்காக இவங்க அம்பேத்கர பத்தி இழிவா அமித்ஷா பேசி, அதானிய விட்டுட்டு எல்லாம் இந்த சப்ஜெக்ட் இந்தியா ஃபுல்லா பெரிய விஷயமாயி அம்பேத்கரை எப்படிடா பேசலான்ட்டு அவர செருப்பால அடிச்சு, சாணி ஊத்தி, அமித்ஷாவுக்கு என்னான்னா கீழ்த்தரமான ஒரு அபிஷேகம்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி 9 ஓட்டையும் அடிச்சு வச்சுக்கிறாங்க அமித்ஷாக்கு. அதே மாதிரி இப்போ இங்க தமிழ்நாட்டுல ஒரு சங்கி புது சங்கி உருவாகி இருக்கிறது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீமான். முதல்ல வந்து சங்கின்னு சொன்னதுக்கு செருப்ப கழட்டி காமிச்சாரு. யார் என்ன ஏன்டா சங்கின்னு சொல்றீங்கன்னு. ஆனா இப்ப வந்து சங்கி என்றால் நண்பர்கள்ன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு சங்கியா மாறி உருவெடுத்துட்டாரு. இவரு வந்து பெரியார பத்தி பேசுறாரு. பெரியார் வந்து அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு. ஆதாரங்கள் இல்லாத குற்றச்சாட்டுகள். ஒரு மனிதன் பேசும்பொழுது இப்ப திருமாவளவன் கூட பெண்களை எல்லாம் வந்து இந்த மனு சாஸ்திரத்துல பெண்களை இழிவுபடுத்தி எழுதியிருக்குது அதுல. வேசிக்கு பிறந்த மகன் சொல்லி பெண்களை எல்லாம் வேசி அப்படின்னு மனுஸ்மிருதியில அந்த புத்தகத்துல போட்டிருக்குதுன்னு சொன்னத, அந்த சப்ஜெக்ட் எல்லாம் கட் பண்ணிட்டு, பெண்கள் எல்லாரையும் வேசின்னு சொல்லிட்டாரு திருமாவளவன்ட்டு பிரச்சனை பண்ணாங்களா சங்கிகள்? அந்த மாதிரி திரித்து பேசக்கூடிய அவர் சொன்னத வந்து தமிழ் நீச்ச பாஷைன்னு சொன்ன இவர்கள் மீது எதுவும் கிடையாது. இவர் வந்து காட்டு மிராண்டி பாஷை அப்படின்னு வேற அது அந்த அந்த மாரி ஒரு அது எதற்காக சொன்னார்ன்ற விளக்கத்த சொல்லவே மாட்டாங்க இவங்கலாம். காட்டு மிராண்டி சொல்ட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பெரியாரை வந்து எப்படி இப்ப வந்து பல பேருக்கு பார்த்தீங்கன்னா, அவனுடைய இயலாமையில இந்த ரிசர்வேஷன போட்டு அவனுக்கு கிடைக்கலனா, அவனுக்கு கிடைக்க வேண்டிய ரிசர்வேஷன்ல இவங்க வாங்கிட்டாங்கன்ற மாதிரி மூளைச்சலவை செஞ்சு வச்சிருப்பாங்க. அவனுக்கு குடுக்க வேண்டிய ரிசர்வேஷன் அவன் இருக்கு. உன் ரிசர்வேஷனையும் எடுத்துக்கிறது யாரு? எதனால வந்து ஓபிசிக்கு ரிசர்வேஷன குடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யார் தடுத்தது? ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்கள் தானே பிஜேபி தானே அத தடுத்து விபி சிங் பதவியே போச்சு அதனால. யார் இவர்களுக்கு எதிரினே இவங்களுக்கு தெரியாதபடி பார்த்துக் கொள்வதில் இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்கள் இந்த செயல கரெக்ட்டா செய்வாங்க. அதாவது எஸ்சிக்கு வந்து ரிசர்வேஷன் குடுத்துட்டாரு அம்பேத்கர். இவங்களுக்கு ஒண்ணுமே குடுக்கல அப்படின்னு. அப்படி கிடையாது. எல்லாருக்குமான பொதுவான எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் உரிமைகள் மறுக்கப்பட்டதோ அவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு வாங்கி குடுத்தாரு. அது வந்து சிலர் போயிட்டு அவரு உனக்கு கிடைக்க வேண்டியது அவனுக்கு போயிடுச்சு. அவனுக்கு கிடைக்க வேண்டியது போயிடுச்சு. ஆனா திருநம்னே இவன் தான் இருப்பான். இவன் வந்து மாரி பிரச்சாரம் பண்ணி எல்லாரையும் சண்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு போயிட்டு நீங்க தமிழ்நாடு எந்த சிறையில போய் பார்த்தீங்கன்னா, இந்த பிசி, எஸ்சி, எம்பிசி இவங்க தான் இருப்பாங்க ஜெயில்ல. ஒரே ஒரு இந்த 3% சொல்றோம்ல, அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால நம்முடைய உரிமைகளை தட்டி பறிக்கிறது அவங்க தான். இந்த மாதிரி சங்கிகளை நாம் அடையாளம் கண்டு, வேர் அறுத்து இவர்களை வந்து அரசியல்ல ஒண்ணுமே இல்லாம நம்ம செஞ்சோம்னா தான், வருங்கால நம்மளுடைய சங்கதி வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதனால எல்லோரும் தெளிவாக சிந்தித்து செயல்பட்டு வருகின்ற 2026ல தேர்தல்ல வாக்களியுங்க. இவர் சொல்லியிருக்காரு நம்ம யார் ஒருவன் பெரியாரையும், அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறானோ, அவன நீ ஏத்துக்காத. அவன் திருட்டு பையன். அவன் பெரியார தப்பா பேசுறவனும், அம்பேத்கரையும் ஏத்துக்காதவன் தலைவனே கிடையாது. அவன நீ புறக்கணின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் சொன்னது? மேதைகள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஏன் காட்டுல இருந்து வீரப்பன் கூட சொல்லியிருக்கிறாரு. வீரப்பன் காட்டுல இருக்கும்போது வீரப்பனே சொல்லியிருக்கிறான். இந்த மாதிரியான ஆட்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் எந்த காரணத்த கொண்டும் நீங்க வாக்களிக்க கூடாது. பழனி பாபா சொல்லியிருக்கிறாரு. பழனி பாபா தான் எவன் ஒருத்தன் பழனி பாபா சாதாரண ஆள் கிடையாதுங்க. இந்தியா முழுக்க அந்த சிறுபான்மை மக்களுக்காகவும், தலித் மக்களுக்காகவும் தன் உயிரையே கொடுத்த ஒரு ஒப்பற்ற தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பழனி பாபா.
வந்து இந்திரா காந்தி கிட்டே நேரடியா பேசுவாரு. எம்ஜிஆர் வந்து மிஸ்டர் ராமச்சந்திரன் கூப்பிடுவாரு. நான் எம்ஜிஆர பேர் சொல்லி கூப்பிடுற ஒரே ஆளு பழனி பாபா தான். அவர் சொல்லியிருக்காரு, "நீங்க எவன் ஒருத்தன் பெரியாரையும், அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, உங்களை எதிர்த்து பேசுறானோ, அவருடைய கொள்கையை அவன் ஏற்றுக்கொள்ளனா அவன் தலைவனே கிடையாது. அவன நீங்க புறக்கணிங்க. யாரும் அவன தலைவனா ஏத்துக்காதீங்கன்னு" சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் சீமான்லாம் ஒரு ஆளே கிடையாது. சீமான பத்திலாம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அதனால தமிழக மக்கள் சிந்திச்சு செயல்படுங்க. இது போன்ற ஆட்களை எந்த வகையிலும் என்கரேஜ் பண்ணாதீங்க. இன்னைக்கு அவருடைய சூழ்நிலை, அவர் கட்சிய விட்டு எல்லா மாவட்டத்திலேருந்து சீமான் கட்சியிலேருந்து எல்லாம் விலகி போயின்னே இருக்காங்க. இந்த ஆளுக்கு ஒரு கொள்கையும் ஒண்ணும் இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு, பெண்கள் விஷயத்துல மோசமா வந்துகிட்டு இருக்குது. அதனால மாவட்டம் ஃபுல்லா ஒரு மாவட்டமா அவர விட்டு விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால இவர் வந்து தன் நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த மாதிரிலாம் பேசின்னு சுத்துறாரு. அவர் வன்மையா கண்டிக்கிறோம். நன்றி. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் புரசை ரமேஷ் கண்ணன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.